ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலத்துல அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள், சிறப்பு யாகங்கள் நடைபெறும். அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நாம ஜோதிட முறையை நம்ம பயன்படுத்துறது. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:55 இந்த நேரத்துல தாங்க குரு பெயர்ச்சி நடைபெறுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்ல ஏற்படுத்தி போகுது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பொருளாதாரத்துல பேரும் வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, குரு கடகத்துல உச்சம் அடைந்தாலுமே சரி, அவர் கூட இணையக்கூடிய கிரகம் என்பது கேதுவா இருக்குது. கேதுவும் குருவும் வரும் இன்னும் சில மாதங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் என்பதால பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சிகள், நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாமே ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரியான ஒரு அணுகுமுறைன்றது இருக்காது. சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவிழும் நிலையும் இருக்குது. அதனால இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு தாங்க சொல்ல போறேன். அதாவது என்னன்னா, குரு உங்களுக்கு ஜென்மத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு தலை பாரமா இருந்திருக்கும். யாரோட கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். உங்களால ஃப்ரீ வில்லா எந்த வேலையும், எந்த ஒரு முயற்சிகளும், எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படுத்தியிருக்க முடியாது. யாரோட கண்ட்ரோல்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்ப குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தும், ஒரு நல்ல மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால குடும்பத்துல குதூகலமும் சந்தோஷமும் குறையே இருக்காதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுறதுனால வேலை தொழில்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டமா இந்த குரு மாற்றம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது அக்டோபர் வரைக்கும், அக்டோபர் 30 பாத்தீங்கன்னா குரு அதிசாரமா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சிம்ம ராசியில நுழையிறாரு. அங்க கேதுவோட இணைவு பெறாரு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள், சகோதரிகள், உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள்ன்றது சந்திக்க வேண்டியது வருங்க. அந்த காலகட்டத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அந்த காலகட்டத்துல கொஞ்சம் பெட்டரா நீங்க ஹேண்டில் பண்ணாதான் உங்களுக்கு அந்த நாள்ல ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? டிசம்பர் 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது பெயர்ச்சி அடைந்துறாரு. நாம அது ராகு கேது பெயர்ச்சி அப்ப பார்க்கலாம். இப்ப குரு பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல அதிசாரமா பெயர்ச்சி அடைந்த அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நவம்பர் மாதத்துல இருந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸா ஆகும். நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறாரு. குரு அதிசாரமா அங்க மாற்றம் ஏற்பட்டதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கோங்க. அவங்களுடைய சப்போர்ட்ன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குது. உங்களுக்கு 16ஆம் இடத்துல குருவோட பார்வைகள் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மிதுன ராசியினருக்கு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து மூலமா ஒரு நல்ல அமௌண்ட் உங்களுக்கு செட்டில் ஆகுன்றத சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியில உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அலைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா செட் ஆகக்கூடிய காலகட்டமா தான் இந்த ஆண்டு இறுதி இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுக்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குடும்பத்துல நல்ல சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. குருவோட அமைப்பை குடும்பஸ்தானத்துலதான் உட்கார்றாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைச்சிடும்.
உங்களுக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் தான் சொல்லணும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இஎம்ஐ போட்டு ஒரு கமிட்மெண்ட் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கோ இல்ல வண்டி வாங்குறதுக்கோ சொத்து நிலம் வாங்குறதுக்கான காலகட்டத்துக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. மிதுன ராசினர் என்ன வழிபாடு பண்ணலாம்னா, நீங்க வந்து மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி தாயாரையும் நரசிம்மரையும் 2 பேரும் ஒன்று சேர இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து தோள்பட்டை, முதுகு வலி, மூட்டு வலி, அதற்கான வலிகள் கொஞ்சம் அதிகமாவே ஏற்படும். உங்களுக்கு எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அதற்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்குது. இதுல வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கவங்கள நிறைய பேர் ரிட்டர்ன் வரக்கூடிய காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி இருக்குதுங்க. அதாவது என்னன்னா, வெளிநாட்டுல இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தவங்க, இத்தனை நாள் அங்க செட்டில் ஆனவங்க கூட திரும்பவும் நீங்க உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கோ இல்ல இந்த இந்தியாவுக்கு திரும்பறதுக்கான காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் குருவோட பார்வை விழறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஹெல்த்துக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி காலத்துல இருக்குது. உங்களுக்கு இத்தனை நாள் ஏதோ ஒரு வலி பிரச்சனை அப்படின்றது இருந்ததுன்னா அது டாக்டர் கிட்ட போய் அது என்ன ஏதுன்றது பார்த்துட்டு அதுக்கு ஃபர்தரா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமா வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அழகா கிடைச்சிடுங்க. குழந்தைங்க கண்டிப்பா அவங்களுடைய ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்க அம்மா கூட பிறந்தவங்க, அம்மா வழி சித்தி, தாய் மாமா, அம்மா வழி தாத்தா, இவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அந்யோன்யம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க கூட உங்களுக்கு உறவு முறையில ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். அவங்கள அதிகமா சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. அவங்க மூலமா நற்செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல படிக்கும் மாணவர்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது அட்டன் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்குது. கண்டிப்பா அப்படி அட்டன் பண்றீங்கன்னா நீங்க அதுல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ 10ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குன்னும் போது இத்தனை நாள் உங்களுக்கு வேலை, தொழில்ல, பதவியில உங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படலையே, நான் இன்னும் எந்த சேஞ்சஸ்க்கும் எனக்கு ரெடி ஆகவே முடியல, என்னால மாற்றமே ஏற்படுத்த முடியல, நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நல்லாவே வருங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த நேரத்துல பிளேஸ் சேஞ்ச் ஆகுறது, அதாவது ஜாப் சேஞ்ச் ஆகுறது, ஃபீல்டு சேஞ்ச் ஆகக்கூடிய காலகட்டமா கூட இருக்குது. நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்றதும் லக்ஷ்மி தாயார வழிபாடு பண்றதும் உங்களுக்கு இன்னும் பலன்களை நல்ல மேன்மேலும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க எப்பவுமே வந்து வெளியே போகும் போதெல்லாம் நீங்க ஒரு முறை லக்ஷ்மி தாயார வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடும். அதே மாதிரி நவம்பர் மாதத்துல குரு அதிசாரமா உங்களுக்கு சிம்ம ராசியில நுழைறாரு, 3ஆம் இடத்துல நுழைறாருன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அந்த காலகட்டத்துல குருவும் கேதுவும் ஒன்றா இணையக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ நெய்பர்ஸ் கிட்டயோ உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளோ சின்ன சின்ன மோதல்களோ ஏற்படக்கூடும். இதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமா வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்துல இருக்குதுங்க. அதனால வார்த்தைகளை அப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. ஜூன் டு அக்டோபர் மந்த் வரைக்கும் உங்க வார்த்தைக்கு அவ்வளவு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு அதிசாரமா பயிற்சி அடைந்த அப்புறம் கொஞ்சம் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி என்ன சொல்லணுமோ அதை சுருக்கமா சொல்லிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துல இருந்தே கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துல நுழைய போறாரு. அது வாக்குஸ்தானமா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதன் மூலமாக அவமானங்களோ அதன் மூலமாக கசப்பான பாடங்களோ உங்களுக்கு வரக்கூடும். அதனாலதான் மிதுன ராசியினருக்கு வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும்னு சொல்றேன்.